ஷிரடி கோவிலில் இருக்கக்கூடிய டெம்பிள்லேருந்து வாங்கின இந்த சாய்பாபா பாக்ஸ், அதாவது பாதங்களும் பாபாவோட அந்த ஷிரடியோட அந்த உருவம் பதிச்சிருக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு பாக்ஸ் டைப்பில் சூப்பராக ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ உங்கள் ஹேண்ட்பேக்கில் போட்டு நீங்கள் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். இந்த பாக்ஸ் தான் குக்கீஸோட காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்க போகிறோம். ஆமாங்க, நம்ம ஆஷாஸ் குக்கீஸ் நியூ இயர் ஆஃபர்னு சொல்லலாம். ஸோ நம்ம கிட்ட 1000 rupeesக்கு மேலே குக்கீஸ் வாங்கக்கூடிய ஒரு கஸ்டமருக்குமே இந்த பாக்ஸ் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக நியூ இயர் வரலுமே கொடுக்க போகிறாங்க. ஸோ நம்மளோட குக்கீஸ் பார்த்தீங்கன்னா 100% வெஜ் குக்கீஸ். ஸோ அதில் எக் சேர்க்கறது கிடையாது. அது மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கெமிக்கல்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ், கலர்ஸ் கிடையாதுங்க. கோதுமை மில்லட்ஸ் யூஸ் பண்ணி, நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணி இந்த குக்கீஸ் பண்ணிட்டு இருக்கோம். குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய குக்கீஸ் அப்படின்றது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய குக்கீஸ் எல்லாமே மைதா, பாம் ஆயில், ஒயிட் சுகர் தான். ஸோ நல்லதே கிடையாது ஹெல்த்துக்கு. ஸோ அதனால தான் நான் என் பையனுக்காக செஞ்ச இந்த குக்கீஸ் இப்போ எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கும் இந்த சூப்பரான குக்கீஸ் வேணும்னா மறக்காம நம்பர் வந்து டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் பாருங்க, நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கு. கருப்பு கவுனி குக்கீஸ் இருக்கு, மல்டி மில்லட் இருக்கு, திணை குக்கீஸ் இருக்கு, ராகி, கோதுமை, காஜு, ராயல் வீட்னட்னு சொல்லி எக்கச்சக்கமான குக்கீஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ மறக்காம நீங்க இந்த ஆஃபர் அவைல் பண்ணிக்கணும். மறக்காம எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தனதானியத்தோட வீட்டில் எப்போவுமே செழிப்பாக இருக்கிறதுக்கு குபேர கலசம் வீட்டில் வைப்பாங்க. அதை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளாக நீங்கள் அதை வைக்கலாம். இதுக்கு வந்து இந்த 3 பானைகள் வந்து நீங்கள் இந்த மண் சட்டி கடையில் வாங்கிக்கோங்க. இது வந்து நான் ரீசெண்டாக என்னோட வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷாப்பில் வாங்கிட்டு வந்தாங்க. 250 ரூபாய் அந்த செட் அப்படின்ட்டு 3 டிஃப்ரெண்ட் சைஸ் பானைகள் கிடைக்கும். கொஞ்சம் பெருசு, அதுக்கு விட சின்னது, அதை விட சின்னது அப்படின்ட்டு அடுக்கடுக்காக நம்ம வைக்கிற மாதிரி நம்மளுக்கு அந்த பானைகள் இருக்கும். இதில் வந்து கலர்லாம் அவங்க பூசி ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க. இதுலேயே வந்து நீங்கள் பித்தளையிலேயே வாங்கிக்கலாம். ஸோ நான் மண் பானையில் வாங்கியிருக்கேன். மண் பானையில் மண் விளக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நான் ஒரு கப்பில் வந்து ₹1 காயின் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதே மாதிரி இன்னொரு கப்பில் வந்து பைத்தம் பருப்பும் ₹1 காயின் எடுத்திருக்கேன். இன்னொரு கப்பில் வந்து நிறைய வந்து ₹1 நாணயங்கள், ₹5 நாணயங்கள் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பெரிய வந்து அந்த பானையில் பார்த்தீங்கன்னா ₹1 காயினை போட்டுட்டு இதில் வந்து பச்சரிசி வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து நிரப்பிக்கலாம். ஸோ இதோட ஐதீகமே பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து எப்போவுமே தனதானியத்தோட செழிப்போடு அந்த வீடு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த குபேர கலசம் வைப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கல்லுப்பு கூட போட்டு வைக்கலாம். பட் கல்லுப்பு போடுறப்ப உங்களுக்கு மண் சட்டியில் அரிப்பு வரும். அதனால பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக நம்ம வந்து பருப்பு போட்டு வச்சிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பித்தளையில் வைக்கிறீங்கன்னா அழகாக நீங்கள் கல்லுப்பும் போட்டு வைக்கலாம். ஸோ அதில் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன சைஸ் பானையில் ₹1 காயின் போட்டுட்டு பைத்தம் பருப்பு இதை ஃபுல்லாக நிரப்பி வைக்கலாம். இது வந்து இங்கே செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வைக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ மார்கழி மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ மறக்காமல் வீட்டில் வந்து வச்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி பானைகள் எல்லா ஷாப்லேயும் கிடைக்கும். நீங்கள் வாங்கி ஒரு நல்ல நாளாக பார்த்து வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லி இதெல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கிரியேட் பண்ணுறது தான். இது பெரிய செலவு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஸோ அதே மாதிரி வீட்டில் கூட ₹1 காயின்ஸ்லாம் சேர்த்து வச்சுருப்பேன் உண்டியில். ஸோ அந்த காயின்ஸ் எடுத்துகிட்டு நான் இந்த குட்டி பானை ஃபுல்லாக வந்து ரொப்பி வச்சுருக்கேன். இது எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து லக்ஷ்மி அம்மன் ஃபோட்டோ இருந்தாலோ இல்லை குபேரர் ஃபோட்டோ இருந்தாலோ அந்த ஃபோட்டோ கிட்ட வைக்கலாம். கிழக்கு பார்த்தோ இல்லை வடக்கு பார்த்தோ கூட வைக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து தான் வைக்க போகிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா குபேரரை நான் வந்து வடக்கு பார்த்து இருக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். குபேரர் ஸ்டாச்சு இருக்குது, லக்ஷ்மி குபேரர் ஸ்டாச்சு இருக்குது என்கிட்ட. ஸோ அதனால அந்த ஸ்டாச்சுக்கு முன்னாடி இதை வைக்க போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வச்சு நான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சவங்களே என்னோடய ஃப்ரெண்டை வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக வீட்டில் ஒரு பாசிட்டிவிட்டி க்ரியேட் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் வந்து 15 டேஸ்க்கு ஒன்ஸ் இந்த அரிசியை மாற்றிக்கோங்க. இந்த அரிசியை வந்து நீங்கள் பாயசம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பைத்தம் பருப்பும் பச்சரிசியும் சேர்த்து நீங்கள் வந்து அழகாக வந்து பாயசம் பண்ணலாம். இல்லைன்னா வந்து நீங்கள் சக்கரை பொங்கல் கூட பண்ணி சாப்பிட்டு ஒரு ஃப்ரைடே வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் வச்சு நீங்கள் வந்து அதை சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அழகாக அடுக்கடுக்காக நம்ம வச்சு இப்படி சுவாமி ரூம்லாம் வச்சிடலாங்க. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு தனியாக ஒரு வந்து டெடிக்கேட்டடாக ஏதாவது பூஜை பண்ணணும்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ உங்கள் சுவாமி அறையில் வச்சுட்டு டெய்லியுமே விளக்கேற்றுற மாதிரி ஏற்றிக்கோங்க. ஒரு குட்டி மனையில் ₹5 காயின் வச்சு அது மேலே வந்து குபேரர் அந்த ஸ்டாச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். மேலே மகாலட்சுமியும் கீழே குபேரரும் இருக்கிற மாதிரி இருக்கும். சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாணயங்கள், அப்புறம் மூட்டையாக காசுலாம் வந்து இருக்கும். இந்த ஸ்டாச்சுவை பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ ரிச்சாக இருக்குங்க. இந்த ஸ்டாச்சு நான் மதுரையில் தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இந்த ஸ்டாச்சு வந்து நான் வடக்கு பார்த்து இருக்கிற மாதிரி தான் வைக்க போகிறேன். ஸோ அங்கே வச்சுட்டு அங்கே எதிரில் அந்த சிலைக்கு எதிரில் வந்து இந்த குபேர கலசம் வைக்க போகிறேங்க. ஸோ நீங்களும் மறக்காமல் இந்த வச்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இதை பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் வேணும்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். விவான் குட்டிக்கு ஈவினிங்கில் வந்து 2 பனானாவை கட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபோக் ஸ்பூன் போட்டு அழகாக சாப்பிட்ருவான். ஒரு நல்ல ஸ்நாக் அது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சீசனில் மஸ்கிட்டோஸ் நிறைய இருக்கு இல்லையா? ஸோ கொசு கடிச்சாலும் அந்த இடத்துல வந்து தண்டா வீங்கிறது, இல்லை குழந்தைய வந்து அந்த இடத்துல தொடர்ச்சியாக அவங்க இச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த லவ் லேப்பில் இந்த உங்களுக்கு ஆஃப்டர் பைட் பாம் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு மஞ்சள் புதினா இருக்குது. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மஸ்டோ பைட்டில் ரிலீஃப் கிடைக்கும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஆன்டி செப்டிக் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணங்கள் இருக்குங்க. ஸோ இன்கேஸ் வந்து இப்போ குழந்தைக்கு வந்து எங்கே கொசு கடிச்சிருக்கோ அந்த
இடத்துல மேலே இதை ரப் பண்ணி விட்டிங்கன்னா அவங்க என்ன ஆகும்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இச்சிங் ஸ்டாப் ஆகி அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அந்த எரிச்சல்லாம் ஸ்டாப் ஆகி அவங்களுக்கு கொஞ்சம் சூத்திங்கான ஃபீல் கிடைக்கும். இது பல வருஷமாக கிட்டத்தட்ட விவானுக்கு வந்து ஒரு 8 மாதமாக இருக்கிறப்ப தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து டெர்மட்டாலஜிக்கல் டெஸ்டட் தான், எந்த ப்ராப்ளமும் இருக்காது, நீங்கள் நம்பி வாங்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். மெயினாக வந்து நம்மளுக்கு கிச்சனுக்கு லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அண்ட் குக் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஆயில் டிஸ்பென்சர் தான். ஸோ இது வந்து ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் ஆயில் டிஸ்பென்சர் சொல்லலாம். நீங்கள் இந்த கேனை வச்சு நீங்கள் ஆயிலை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்ன நார்மலாக ஊற்றுற மாதிரியும் ஊற்றிக்கலாம். நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரையில் வந்து குக் பண்ணுவாங்க, இல்லை வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணி குக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்ப்ரே ஆப்ஷனாக இருக்குது. அதே மாதிரி நார்மல் நம்ம குக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி போர் பண்ணி நீங்கள் ஆயிலை வந்து வெளில எடுத்துக்கலாம். ஸோ கீழே இருக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸு, மேலே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் வருதுங்க. ரொம்ப அழகான டிசைன், ரொம்ப ஈஸியாக ஃபங்க்ஷன் பண்ண முடியுது. ஆயில் ஃபுல்லாக நம்ம வந்து இந்த மாதிரி நிரப்பிக்கலாம். நிரப்பிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த டியூப்பை போட்டுட்டு நம்ம வந்து ஜஸ்ட் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணோன்னா போதும். ஆயில் ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா அழகாக ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி இட்லி பாத்திரத்துக்குலாம் நம்ம வந்து அழகாக ஸ்ப்ரே பண்ணி நம்ம க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேலே கூடிய நாப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஆயில் இந்த மாதிரி நம்ம ஊற்றி சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நான் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் அந்த டேப் கிட்ட எனக்கு வந்து ஒரு ஸ்டாண்டே இல்லை. எல்லாமே இந்த மாதிரி நான் வந்து அந்த கடப்பாக்கல் மேலே வச்சுருக்கேன். ஸோ அதுக்காக ஒரு குட்டி ஸ்டாண்ட் ஒன்று அமேசானில் ஆர்டர் பண்ணுங்க. இது பார்த்திங்கன்னா நீங்கள் டேப்லேயே செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஆணி அடித்து ட்ரில் அடித்து மாட்டணும்னு அவசியம் கிடையாது. ஸோ டேப்போட அந்த திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அழகாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விலை கம்மியாக தான் நான் வாங்கினேன், நல்ல ஆஃபரில். ஸோ லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, செக் பண்ணி பாருங்கள். ஸோ கிச்சனில் நிறைய நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விம்பார் வைக்கிறதுக்கோ இல்லை லிக்விட் வைக்கிறதுக்கோ இல்லை வந்து ஸ்பாஞ்ச் வைக்கிறதுக்கோ நம்ம வந்து நிறைய ஸ்டாண்ட்ஸ் பார்ப்போம். பட் நம்ம டேப்போட ஃபிட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு எங்கேயுமே வந்து ட்ரில் அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஈஸியாக நீங்கள் அதை வந்து ஃபிக்ஸும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ள அந்த சின்ன ஒரு ஹோல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டியூப் மாதிரி கொடுத்துருக்காங்க. செட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம பைப்போட கனெக்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ பைப் வந்து நீங்கள் வச்சுட்டு எவ்வளோ திக்னஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு எது மாதிரி ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா போதும், அவ்வளோதாங்க. ஈஸியாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லா விதமான பைப்பும் செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த கழுத்து வந்து நீளமாக இருந்ததுன்னா போதும். ஸோ நீங்கள் ட்ரில் அடிச்சோ இல்லை வந்து எந்த விதமான ஹூக்கோ தேவையில்லை. ஸோ அவ்வளோதான், வச்சாச்சு பாருங்கள். இப்போ இதில் நீங்கள் அழகாக உங்களோட லிக்விட்ஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இருக்குல்ல. இதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, செக் பண்ணி பாருங்கள். அடுத்து யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சாப்பிங் போர்டு. நிறைய பேர் பிளாஸ்டிக்கில் வுட்டில் வச்சுருப்பாங்க. பட் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டீல் சாப்பிங் போர்டு. இது வந்து நம்மளுக்கு வந்து எந்த விதமான உங்களுக்கு டாக்ஸிக்கும் இதில் கிடையாது. ஸோ சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம், நல்ல டியூரபிளாக இருக்குது. அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பில் இருக்கக்கூடிய அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கீழே ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கிரிப்பாக இருக்கும், உங்களுக்கு மூவ் ஆகாத, ஷேக் ஆகாத. நீங்கள் இதில் வந்து சப்பாத்தி கூட பரட்டிக்கலாம், பூரி பரட்டிக்கலாம், காய் கட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஸ்டீல் சாப்பிங் போர்டு லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ வெஜிடபிள் கட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிளாஸ்டிக் சாப்பிங் போர்டுனா சேர்த்து அந்த பிளாஸ்டிக் துகள்களும் வந்துருவாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் ஜுபைதா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ரொம்ப நாள் ஆச்சு ஜுபைதாவை பார்த்துட்டு. ஸோ சின்ன ஒர்க் இருந்தது, அதை நாங்கள் 2 பேரும் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவங்க வீட்டுக்கு போய் கிட்ஸோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அழகாக விசா குட்டி டான்ஸ் ஆடுற பாருங்கள். அவள் பரதநாட்டியம் வந்து அழகாக ஸ்டெப்ஸ் போட்டு காட்டுறா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து படத்துக்கு புக் பண்ணியிருக்கோம், புஷ்பா 2 படத்துக்கு புக் பண்ணியிருந்தோம். ஸோ நானும் எங்கள் ஃபேமிலியும் ஜுபைதா ஃபேமிலியும் அப்படியே சேர்ந்து கிளம்பிடலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் ஜுபைதா ஃபேமிலியோட இங்கேருந்து கிளம்பி அப்படியே தியேட்டருக்கு போயாச்சு. என் ஹஸ்பண்ட் பசங்களை கூட்டிகிட்டு அப்படியே தியேட்டருக்கு வந்தாச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது படம். எனக்கு பிடிச்சிருக்கு, ஒன் டைம் பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் கமர்ஷியல் மூவி மாதிரி தோணுச்சு. எனக்கு கொஞ்சம் ஸ்லோ சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபீல் குட் மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ராதா மோகன் சாரோட மூவிஸ் ரொம்ப பிடிக்கும், மொழி மாதிரி படங்கள். ஸோ இந்த படமும் ஓரளவுக்கு நல்லா வந்து நம்மளுக்கு கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி ஹாப்பியாக அந்த நாள் கழிஞ்சதுங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.